2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம கூட அரவிந்தும் அருணும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களை ஜாயின் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு போதும் ஆயிடுது. எவனும் வர மாட்டேங்கிறான் வீடியோ எடுக்கிறதுனாலே. இந்த வீடியோவில் டாப் 5 2025 ரிலீஸ் ஆன மூவிஸ் தான் நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேங்கிங் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு டாப் 5 மூவிஸ் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ரேங்க் பண்ணிக்கலாம். 5th ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படி இருக்குன்னு ரேங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து ரிலீஸ் ஆர்டர்லேயே போகலாம். ஜான்வரிலேருந்து ரிலீஸ் ஆன மூவி இது வரைக்கும் நவம்பர் வரைக்கும் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்ப்போம். இப்போ இருக்கிற லிஸ்ட்லேருந்து டாப் 5 படம் மட்டும் சூஸ் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எதெல்லாம் தேராதோ அதெல்லாம் வெளில அனுப்பிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலேருந்து டாப் 5 எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குடும்பஸ்தன் படத்தை பற்றி நான் நினைக்கிறேன். குடும்பஸ்தன் படம் வந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 5ல இடம் பிடிக்குமா? கண்டென்டர் தான் கண்டிப்பாக அந்த படம் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு லா ஃப்ரீ ஆட் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சு. ப்ளஸ் பெருசாக அந்த படத்தில் ஃப்ளாக்ஸ்னு எதுவும் இல்லை. கண்டிப்பாக அது டிசர்விங் தான். என் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து டாப் 5ல வைக்கலாம். மேபி அடுத்த மூவிலாம் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம 6 or 7 போகிறதுக்கான சான்சஸ் மாற்றிக்கலாம். டாப் 5 என்ன கேட்டால் இது இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதை விட அடுத்தடுத்து நல்ல நல்ல படம்லாம் இருக்கு. டாப் 5ல இடம் பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சரி, ஓகே, நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கலாம் இதை. அடுத்து வந்து விடாமுயற்சி, தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவின்னு சொன்னாங்க. ஆனால் படம் ஓடல, அது வேற விஷயம். அதை பத்தி நான் நிறைய நினைக்கிறேன். பேருக்கு வந்து அது பர்சனல் ஃபேவரட்டா வந்து அமைஞ்சது. லைக் பிகாஸ் ஆஃப் நிறைய பேருக்கு உனக்கு உண்மையை சொல்லு. எனக்கு வந்து நல்லா பர்சனலா பிடிச்சிருந்தது. விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவோட டாப் 3 ஆக்டர்ஸ் தலைவர், தளபதி, அவங்களோட ஃபிலிம் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம் ரீசன்ட் ஃபிலிம்ஸில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த டாப் 3ல ஒரு பெஸ்ட் படம் தான் விடாமுயற்சி ரீசெண்ட் டைம்ஸில். பட் ஆனால் டாப் 5ல இடம் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அந்த படத்தோட ஒரிஜினல், அதாவது படம் வந்து ரீமேக் தான். ஒரிஜினல் வெர்ஷன் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஒரிஜினல் வெர்ஷனை மேட்ச் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை, அதோட கொஞ்சம் போராக தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் டாப் 5ல கண்டிப்பாக இருக்காது. ஆவரேஜான மூவி தான். எனக்கும் ஃபேவரட் கிடையாது. சரி, அடுத்த இந்த லிஸ்ட் வந்து இப்போ வந்து சென்சேஷன் ஆக்டர் டிராகன், நம்ம இவரோடது பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் சரியான ஹிட் படம். நிறைய நம்பர்ஸ்லாம் பண்ணுச்சு. நம்ம இந்த வீடியோ நம்பர்ஸ் பத்தி பேச போறதில்ல. பட் ஆனால் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் படி பார்த்தா டிராகன் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் இந்த வருஷத்துல வந்ததுல. டிராகன் பொறுத்த வரைக்கும் படத்தோட ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஓகே, ஒரு சரியான ஒரு ஆடு ஒன்று வருது, மாட்டி கண்டென்ட் ஆக்கி சாவ போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் படம் முடிகிற வரைக்கும், அப்போ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் படம் அப்படி தான் அடி வாங்குற கண்டென்ட்டில் தான் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு மச் நீடட் ஒரு கிளைமேக்ஸ், ஒரு நல்ல மெசேஜை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஓகே, அது ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டைனர் தான், நல்ல படம் தான். பட் டாப் 5ல வந்து இந்த 10ஓட 11 ஒட்டிட்டு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் இட். அதனால் நம்ம எடுத்துடலாம். என்ன பொறுத்தளவுக்கு வந்து டிராகன் படம் வந்து கண்டென்ட் வைஸ் நல்ல படம். பிளஸ் வந்து இது வந்து ஜென்சிஸ்க்கு வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கூடிய படமா இருந்தது. அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் படி பார்த்தா அது வந்து டாப் 5ல இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் மூவி தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அருண்? அது கரெக்ட் தான். சொல்ல போனா எல்லாமே டாப் 5ல வரதுக்கான சான்சஸ் இருக்கா? டாப் 5 லிஸ்டிங்க்கு மற்ற மூவியோட ஆட் பண்ணும்போது, ஒரு ஃபுல் கமர்ஷியல் மூவியில் ஆட் பண்ணும்போது இது வந்து டாப் 5க்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ 2 பேர் டாப் 5ல இருக்கான். இப்போ இது வருது உள்ள. ஓகே, அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து வீர தீர சூரா. இந்த படம் எனக்கு ஆவரேஜான படம் தான். நிறைய ஓகோலாம் சொன்னாங்க. எனக்கு பர்சனலாக பிடிக்கல இந்த படம். வீரதீரன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்த படங்கள்ல என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். நிறைய வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணி புதுசானா இந்த அதாவது ப்ரீக்வலை ஃபர்ஸ்ட் சொல்லாமல் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ப்ரீக்வல் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக பார்ட் 2 யூஸ் பண்ணி பண்ணாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படம் வந்து கிரிப்பிங்காக தான் இருந்துச்சு. போர் அடிச்ச மாதிரிலாம் தெரியல. ஒரு சில சீன் வந்து கொஞ்சம் நம்ப முடியாமல், அந்த கன்னை வந்து ஒரு 2 செகண்டில் அசம்பிள் பண்ணி சுடுறது, இந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம் ஒட்டமாக இருந்தாலும் ஓவராலாக எனக்கு ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. வீரதீர பார்த்தா அந்த டேரக்டர் படி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃபுல்லாக கமர்ஷியல் ரொம்ப இதாக போயிருப்பாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராவான மூவியாக எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மூவி எடுத்திருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா எனக்கு வந்து இந்த படத்தை வந்து டாப் 5ல கொண்டு போகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் கொண்டு போகலாம் தான் தோணுது. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு வச்சுக்கலாம். வேற படம் வந்துச்சுன்னா வெளில அனுப்பிச்சு வேண்டியதான். அதுக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து இந்த வருஷத்தோட ஒரு மறக்க முடியாத ஒரு படம். நம்ம பேசிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தான். என்னன்னா வந்து நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்னு. குட் பேட் அக்லி படனுக்கு சொன்னா ஒரே ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லா பழைய படத்தோட ரெஃபரன்ஸா. இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கூட பரவாயில்ல. லைக் ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸ் வந்து மணி ஈஸ்ட்டு அங்கெல்லாம் போய் கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்து எந்த லாஜிக் இல்லை, ஆனால் மேஜிக் தான் சொல்ல போனால். ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸாக வந்து அதை என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரும்.
அவ்வளோ அந்த இந்த படம் வந்து என்னால கொண்டு போக முடியாது இதை. இந்த படம் வந்து எல்லாருக்குமான படம் இல்லை. இது யாருக்குமான படம் இல்லை. உனக்கு மட்டுமான படம். யங்ஸ்டர்ஸ் அண்ட் அஜித் ஃபேன்ஸ், யங்ஸ்டர்ஸ் கூட சொல்ல முடியாது, ஹார்ட் கோர் ஆமைகளுக்கான ஒரு படம் இது. ஸோ இதை வந்து இந்த டாப் 5 அண்டர் ரேட்டட் எந்த லிஸ்ட்டுமே சேர்க்க முடியாது. இது வந்து தனி லிஸ்ட் வச்சு அதை ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஆமைகளுக்கான படங்கள்ல ஆமைகளுக்கான ஒரு படம் அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. பல வருஷம் பாலைவனத்தில் கருவாடா காஞ்சவனுக்கு ஒரு அமிர்த மாதிரி இந்த படம் ஆமைகளுக்கு, அவ்வளோதான், இன்க்ளூடிங். ஸோ அதுக்கு மேலே அதை பற்றி சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு சூர்யாவோட ரெட்ரோ படத்தை பத்தி சொல்லு. ரெட்ரோ படத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? ரெட்ரோ மூவிலாம் எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல கொண்டு போகலாம் தான் தோணுது. ஏன்னா அந்த மூவி வந்து நிறைய பேருக்கு ஆனால் லைக் கனெக்ட் ஆகலை, ஆனால் எனக்குலாம் பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் ஆவரேஜா தான் இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பார்த்து கம்பேர் பண்ணனா இந்த படம் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து கடைசியாக தான் வைப்பேன் நான். ரெட்ரோ ப்ரீவியஸ் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை கம்பேர் பண்ணிருக்கேன். ரெட்ரோ எனக்கு வந்துட்டு ஓகேவான படம் தான், ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ். பட் ஆனால் சூர்யா விக்ரம் படம்லாம் சுமாராக இருந்தாலே டிசாஸ்டர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறாங்க. அது ஏன்னு புரிய மாட்டுது. படம் டாப் 5க்கு கண்டக்டரானா இல்லை எனக்கு. சரி, அடுத்து இந்த லிஸ்ட்ல வந்து இந்த படம் கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் டாப் 5ல கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை தேட்டர்ல பார்த்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை பார்த்தோன்னா கிளாப் பண்ணிட்டு வந்தேன்னா அது இந்த படம் தான். இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு செட்டிலான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, ஆக்டிங் வைஸ் பார்த்தா எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த படத்துல. இந்த படத்துல வந்து நடிச்சவங்க கேரக்டரு பிளஸ் வந்து ஓவரா வந்து இந்த இதெல்லாம் வந்து மற்ற படத்துல இருக்க மாதிரி ரொம்ப காமெடியை ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணாம பர்ஃபெக்டா எல்லாமே அந்த லெவல்ல சூப்பரா இருந்தது படம். என்ன கேட்டால் நானும் வந்து டாப் 5க்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து குறிப்பாக எனக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் தவிர்த்து, ஏன்னா ஒரு காலனி ஃபுல்லாகவுமே அப்படியே நடிச்சு இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து லாஜிக்கலாக எனக்கு கொஞ்சம் நெருடாக இருந்துச்சு. நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குமான்ட்டு. மற்றபடி இந்த வருஷம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் குட் மூவி தான் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டாப் 5க்கு போய். அடுத்து நம்ம லிஸ்ட்ல தான் வந்து இன்னொரு பயங்கரமான ஒருத்தர் இருக்காரு. நாயகன் 2ன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. தக் லைஃப். இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்டோரி ஒன்று, பேக் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்கேன். இந்த படம் வந்து நான் பெங்களூர் வந்து ரிலீஸ் ஆகல. இதுக்காக நான் மெனக்கெட்டு பைக் எடுத்துட்டு இங்க இருந்து ஒசூர் வரைக்கும் போய் நைட் ஷோ பார்த்து திருப்பி பெங்களூர் வரைக்கும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வந்து ஏன்டா இந்த 45 கிலோமீட்டர் நம்ம போய் இந்த படத்தை பார்த்தோம். மன உளைச்சலின் உச்சகட்டமா இருந்தது படம் பார்த்தவன். வேலு நாயக்கர் வந்து தலை விடுதலை பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு ஏஞ்சி வந்தாரு பனிமலையில இருந்து. அவ்வளோ புல்லட் லாஜிக்கலா அந்த படத்தை பார்க்கவே முடியாது. நீ இன்னொரு நேரம் நான் இவன் வந்து அந்த படத்தை போய் ஒசூர்ல பார்த்தது சூப்பரா இருக்கடா போய் பாடுறான்னு என்ன இவன் தான் பட்டே வருஷம் பார்த்துட்டு வந்துட்டு மாற்றி சொல்லக்கூடாது. உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எங்கவோ அதான் இங்கே பதிவு பண்ணோம். எல்லாரும் சொல்கிறோம்ட்டு இப்போ வந்து அடிக்கக்கூடாது. அப்போ புகழ்ந்துட்டு ஒழுங்காக உண்மையாக பேசுகிறோம். நான் ஃபர்ஸ்ட் தக் லைஃப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது எதுவும் பெருசாக தெரியல. அது ஏன் நான் காலைல போய் பார்க்கும்போது தூங்கிட்டே பார்த்தேன்னா என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் சமாளிக்கிறான் வந்து மனிதத்திலம்னு பேரை பார்த்தாலே வாருன்னு சொல்ற ஆளா இருந்தேன். அதான் பேருக்கு தான் ஓகே. தக் லைஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் மூவி ஆஃப் 2025 ஒரு லிஸ்ட் வச்சுக்கன்னா கண்டிப்பா தக் லைஃப் ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 இன்னொரு படம் இருக்கு, அது நம்ம அப்புறம் பேசுவோம். நீ நம்பர் 1 நம்பர் 2 அந்த மாதிரி பேசுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்னதான் நடுவில் ஃபார்முக்கு வருவார், ஃபார்ம் இல்லாமல் போவார், எல்லாம் இருந்தாலும் மணிரத்னம் படம்னு வந்துட்டு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டு எல்லாமே டாப் மேட்சாக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ் ஆவரேஜ் தான், பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப 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 மோசம். ஒரு தமன் போட்ட மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். ஏஆர் ரஹ்மான் போட்ட மியூசிக் ஒரே இறைச்சல் போட்டிருப்பானோ பிஜிஎம். சிம்பு மியூசிக் வேற கத்திட்டு இருந்தாங்க. சிம்பு போட்டிருப்பானோ மியூசிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரகுமானும் ரொம்ப சிம்பு ரொம்ப க்ளோஸ் தான். இந்த கருமத்துக்குலாம் இதுக்கு மேலே எதுவும் மியூசிக் போட முடியாதுப்பா, நீயே போட்டுக்கோ அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல அந்த படத்துல. சொல்ற ஒன்றும் இல்லை. கமலோட கேரக்டரும் வேலு நாயக்கரா பூக்கி நாயக்கரானே எனக்கு தெரியல. அண்டையில ஒரு ரிப்பனை வச்சுட்டு படம் ஃபுல்லா அந்த பாட்டு விந்தி நாயக ஆடியோ லான்ச்ல கேட்டு சில்லறை சதல விட்டுட்டு பாட்டி பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்கார்ந்தா வயல்வெளியில ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. அந்த பாட்டை யூஸ் பண்ணவும் இல்லை. அப்புறம் லாஸ்டா எதுக்கு அப்படி இப்போ ஒரு பல பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா லாஸ்ட்ல ஒரு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வைக்கிறதுக்கு ஏதோ பண்றாங்க.
வயல்வெளியில வேட்டியை கட்டிட்டு சம்மந்தங்கள ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அது ஒரு நொண்டி நொண்டி நடந்து போறத போய் ஒரு லாஸ்ட் ஷாட்டா எதுக்கு அங்க வைக்கணும்னு எனக்கு தெரியல. மரியாதையின் காரணமாக இதெல்லாம் நான் நிப்பாட்டிக்கிறேன் அவ்வளவுதான். அடுத்து வந்து தனுஷோட படம் இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் தனுஷோட படம் வந்து குபேரா. தெலுங்கு தமிழ் எடுத்த படம் குபேரா. இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. குபேரா வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் எனக்கு இந்த படம். ஆனா ஒரு அடிப்படை சினிமா அறிவு கூட இல்லாதவங்க ஒரு கதையை யோசிச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதையை யோசிச்சு எடுத்துருந்தாங்க. இது வந்து எண்டு வரைக்கும் எனக்கு ஒரு சீன் கூட ஒர்க் ஆகல. பிளஸ் லென்ஸ் ரொம்ப அதிகம், க்ளோஸ் டு 3 hours விட்டு கழுத்த கரகரன்னு அடுத்த மாதிரி இது மாதிரி இதுக்கிட்டே போயிட்டு இருந்து பண்ண முடியும். இப்ப கிளைமேக்ஸ் வரும். இப்ப கிளைமேக்ஸ் பார்த்தா ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க அந்த படத்துல. உள்ள தேட்டருக்குள்ள விட்டு கழுத்த கரகரன்னு அடுத்த மாதிரி ஒரு ஃபீல் தான். எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு, அதான் நம்மளே ஆசையை வளர்த்துக்க கூடாது. மற்றவங்க படத்தை புகழ்ந்து பேசினாலும் அதையும் நம்ம நம்பக்கூடாதுங்கிறது கற்றுக்கிட்டதுக்கு இந்த படம் ஒரு முக்கிய காரணம். எனக்கு குபேரா மூவி எனக்கு அவன் சொன்ன மாதிரி அதுதான். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் விட்டது, அப்புறம் வந்து ஒரே சரி அந்த சமந்தாவோட மாமனார் பேர் என்ன? எது நாகார்ஜுனாவா? நாகார்ஜுனா. குபேரா வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் தியேட்டர்ல பார்த்தப்போ வந்து உடுங்களா கதவு திறந்தா நான் போறேன்டா வீட்டுக்கு இருந்து ஒழிஞ்சேன். தனுஷோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது படத்துல. அது ஒரே ஒரு பிளஸ் மட்டும் தான் படத்துல. பாட்டு எதுவும் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. பாட்டெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாம தேவையில்லாம ஃபிட் பண்ண மாதிரி படத்துல. அடுத்து வந்து நம்ம ராமோட படம் பறந்து போ. இந்த படம் வந்து ஒரு சம படம் என்னை பொறுத்தளவுக்கு. பட் ஆனால் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இது கொஞ்சம் கம்மி தான். நிறைய பேர் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணல இந்த படத்தை. இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. உண்மையாவே குழந்தைகளுக்கான படம் தான் இந்த படம் தான் சொல்லுவேன். ஒரு சின்ன சீன்ல கூட வந்துட்டு இது கொஞ்சம் ஓவரா இருக்கு இல்லை வல்காட்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு படம். ரொம்ப நல்ல படம் தான். பட் ஆனால் டாப் 5ல எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு தெரியல. நிறைய படம் இருக்கு. சரி, ஓகே. அடுத்து வந்து தலைவன் தலைவி. தலைவன் தலைவி பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா இல்லை எப்படி? பார்த்தேன், அது எனக்கு ஆனா தலைவன் தலைவி ட்ரைலர் வந்துட்டு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. இப்போ படமும் அப்படியே நம்பி தான் அப்பா அம்மாவோட வெட்டிங் டே அன்னைக்கு ஃபேமிலியாக போனோம் அந்த படத்துக்கு. அதை நம்பி தான் அப்பா அம்மாவோட வெட்டிங் டே அன்னைக்கு ஃபேமிலியாக அந்த படத்துக்கு போனோம். அவங்க 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக தெரிஞ்சுச்சு அந்த படம். பெருசாக அது ஒர்க் ஆகல. ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். எனக்கும் வந்து டாப் 5லாம் போகிறதுக்கு எனக்கு சான்ஸே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருந்தது, அவ்வளோதான். லைக் அந்த டேரக்டரோட மூவி கரெக்டாக தான் இருந்துச்சு. லைக் அந்த வில்லேஜ் ஓரியன்டாக இருக்கிறது வந்து எப்படி இருக்கும், அதே எங்கே ஓடிச்சு. அதே அரைச்ச மாவை தான் மறுபடியும் டேரக்டாக அரைச்ச மாதிரி இருக்கு. எந்த ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இது எடுத்த மாதிரி தெரியல. ஓகே. அடுத்து வந்து இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. இந்த மூவிக்கு வந்து என்னென்னமோ ஃபேன்டேஸா கொண்டு வந்தாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், டைம் டிராவலு, அப்புறம் இது அது எல்சியூ என்னென்னமோ சொல்லி கடைசியில வந்து குழி சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ படத்துல என்ன இருக்கோ அதுல இருந்து ஒரு 10% 20% பூஸ்டப் பண்ணி சொல்லலாம். எல்லாரும் பண்றதுதான். அதுக்கு நீ இல்லாததை மட்டுமே சொல்லி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணதான் நான் இப்பதான் பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அமீர் கானோட கேரக்டரை வந்து படம் ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னாரு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் வந்தாரு. 2.25 மணி நேரம் படம் ஓடுது. அந்த அமெரிக்காரோட கேரக்டர் பேரே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச 2 இடத்துல தான் வந்துச்சு அவரோட இதுக்கு முன்னாடி. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே சுமார் தான். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சட்டிலான ரஜினியை காட்டுறேன்னு சொல்லிட்டு மென்டலான ரஜினியை காட்டின மாதிரி தான் எனக்கு இந்த படத்துல இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம உபேந்திரா கேமியோலாம் எதுக்குன்னு தெரியல. அவர் எதுக்கு அந்த ரூம்குள்ள பூட்டிட்டு இருக்காருன்னே வந்துட்டு படத்துல ரிவீல் பண்ணல. இந்த மாதிரி 1008 விஷயம் இருக்கு சொல்லாம. அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸே வந்து இது அவங்க 2 பாட்டு படமே அனௌன்ஸ் பண்ணலையே எப்பயுமே. அந்த டிஏஜிங் போர்ஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் அந்த படத்துல ஒரே பாசிட்டிவ். பிளஸ் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா டாப் 5லாம் இல்ல. மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் ஃபீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்ரெடி தக்லை சொல்லிட்டோம். செகண்ட் பிளேஸ் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது வேற எதுவும் இல்லை, இந்த படம் தான். நீ சொல்றாருன்னு ஜென்யூனா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை நல்லா ஒரு ஃபேன்ஸோட பார்த்துட்டு வரும்போது நல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. நான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. படம் பார்த்துட்டு அருண் வந்து மைண்ட் ப்ளோயிங் பயங்கரமா படம் ஹிட் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நானும் தான் படம் பார்த்தேன். நல்லா பார்த்தேன். நான் இப்போ சொல்றேன், கூலி வந்து நல்ல படம் தான். என்ன பிரச்சனை வந்து ஆடியன்ஸோட வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க ஹையா செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து சைஃபை மூவி, டைம் டிராவலு, அது இது லோகேஷ் எடுத்தா அப்படி இருக்குன்னு. லோகேஷன் சிம்பிளா ஒரு அரைச்ச மாவை அரைச்சி ஒரு மாவை அரைச்சதுன்னு தோசையை ஊற்றிட்டான்.
இவங்களால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிளஸ் வந்து ப்ரொமோஷன் வைஸ் நான் ஒத்துக்கிறேன். ப்ரொமோஷன் வைஸ் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க படத்துக்கு. படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. இன்னொன்று வந்து லோகேஷ் வந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. இந்த கேமியோஸ் வந்து இன்னும் ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஓகே, அடுத்த இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஏஆர் முருகதாஸ் எஸ்கேவும் காம்போ பண்ணி எக்ஸ்பெக்டட் படமான மதராசியை பத்தி பார்க்கலாம். மதராசியை பத்தி சொல்லுங்க. மதராசி வந்து எக்ஸ்பெக்டட் படம்லாம் இல்லை. முருகதாஸ் வந்துட்டு கடைசியாக ஒரு விட்டு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்ல படமாவது கொடுப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு கம்பேக் தராங்க. முருகதாஸோட லாஸ்ட் ஹிட் படம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன். கத்தி சொல்லலாம். ஆத்திட்டு படம் கத்தி ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆகுது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த படத்துக்கு மேலே ஹைப் இல்லை. அதுவும் சர்க்கார் மாரி ஒரு குப்பை படத்தெல்லாம் எடுத்தப்புறம் முருகதாஸ்லாம் கம்பேக் கொடுக்க வாய்ப்பே இல்லை. மதராசி என்னை கேட்டால் வந்து இப்போ முன்னாடி வந்த கடைசியாக ஒரு 4-5 மூவிஸ்க்கு வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு இது கொஞ்சம் பெட்டர் மூவி தான் சொல்லலாம். படம் ஒர்க் ஆகுதுடா. எனக்கெல்லாம் ஒர்க்கே ஆகுது படம் சுத்தமா. படம் பார்த்துட்டு ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம் என்னடான்னு. அடுத்த படம் வந்து இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி தான். தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு இட்லி கடையை பொறுத்தவரை சொல்ல போனால் எப்படி வந்து ஃபஸ்ட்டு அந்த படத்தில் வந்து இட்லி ஒழுங்காக வராமல் இருந்ததோ அது மாதிரி படமே கடைசி வரையும் ஒழுங்காக வராமல் எழுதாமல் போயிடுச்சு. அவ்வளோதான், மாவாக தான் இருந்தது. அரைச்ச மாவையே தான் அரைச்சிடுவேன். பவர் பாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் தனுஷ் டைரக்ஷனில் ஒரு படம் வருதுங்கிறப்போ பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்லி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து படம் நல்லா எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்லா போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார்பரேட் வில்லனுக்கும் ஒரு சாமானியனுக்குமான சண்டையாகவே கேட்டன் மோஸாகவே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக கனெக்ட் ஆகல, ஒர்க்கும் ஆகலை. ஆமாம், நீ நடந்த ஒன்றா வேற போய் பார்த்தோம். இட்லி கடை வந்து படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி இருக்குன்னு நினச்சி போனேன். பவர் பாண்டி மாதிரி தான் போய் பார்த்தா தோசை கருகி பார்த்துருக்கேன். இட்லி கருகி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் தியேட்டரில் நான் பார்த்தேன். அதுமாரி இந்த மூவிக்கு வந்து ஹைப்பு நல்லா தான் கொடுத்தாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இட்லி கடையை ஒரு நிமிஷம், எனக்கு இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற படத்தை பத்தி இருக்கிற கேள்வியில அந்த 4 பேர் யாருங்கிறத என்னோட கேள்வி. சிவகார்த்திகேயன் அந்த வீடு வாங்கக்கூடாது. சிவகார்த்திகேயன், சிம்பு, ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், அந்த 4வது ஆள் தனுஷே தான். அவனே தான் எதிரி. ஸோ சரி, ஓகே. அடுத்து வந்து தீபாவளி ரிலீஸ் பைசன், மாரி செல்வராஜோட படம். பைசனை பத்தி சொல்லணும்னா வந்து எனக்கு பர்சனலா இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பரியரும் பெருமாளுக்கு அடுத்து அரசியல் கம்மியா பேசின ஒரு படம் இதான் நினைக்கிறேன். பிளஸ் வந்து இதுல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் படம் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. இது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு அந்த டாப் 5ல இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு, நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். பைசன் படத்தை பற்றி நான் என்ன பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஃப்ளா என்னால் இதை சொல்ல முடியாது. ஸோ படம் எனக்கு வந்து பார்க்கும்போது நல்ல என்கேஜாகவும் இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியும் கொடுத்துச்சு. ஸோ இதை வந்து நான் நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு பிரித்து சொல்லாமல் நான் இது வந்து டாப் 5ல வந்து நான் வந்து புஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன். எல்லாம் ஓகே. அருண் ஃபீல் குட்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். இந்த ரத்த கலரியில இவன் எங்க அந்த ஃபீல் குட்டை பார்த்தாலும் உட்கார்ந்துருக்கா. ஒருத்தவன் திருநெல்வேலியிலேருந்து கபடி விளாட்றதுக்காக எல்லா ஃபைட்லேயும் சேர்லேயும் சகதிலையும் உருண்டு புரண்டு பல பேர்த்த அடி வாங்கி போலீஸ் அடி வாங்கி திப்பி தளறி போய் ஒருத்தவன் நேஷனல் ஆடிட்டு வந்திருக்கான். இதுல எங்க நீ ஃபீல் குட் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. எங்க கஷ்டம் ஃபீல் குட்டா இருக்காங்க. அவனே திட்டுவான், ஏன்டா நாங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு உனக்கு அது ஃபீல் குட்டா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பார்வையா இருக்கு. சரி, பைசன் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் படம்னா அது பைசன் தான். ஒரு பீக் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பைசன். ப்ளஸ் நிறையா விஷயம் இருக்குது. துருவ் வந்துட்டு ஏன் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா நிறையா விமர்சனமாச்சு. பட் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது தெரியுது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் தான் தன்னோட டிபுட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா மாரி செல்வராஜை பற்றி பேசியே ஆகணும். இப்போ நிறைய டேரக்டர் இருக்காங்க, கமர்ஷியல் டேரக்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கே வந்துட்டு படம் வந்துட்டு சரியாக போகாமல் டிசாஸ்டர் ஆகுது. தொடர்ந்து இது பைசன் வந்து 5வது படமா 6வது படமா தெரில, 6 படமுமே கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணி கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெகுலராக அவர் பண்ணிட்டே இருக்காரு. எல்லா படமும் கமர்ஷியலாகவும் ஹிட்டு. அடுத்து இந்த லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி இவரோட படம் ஒன்று ஆல்ரெடி இருக்கு செலக்டட்ல நம்ம டாப் 5ல. ஜென்சிக்கெல்லாம் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனோட டியூட்.
டியூட் படத்துல வந்து இது என்ன தப்பு எதை சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருந்தாலுமே தப்ப இன்னொரு தப்பு பண்ணி அதை சொல்லி லைக் ஒரு கதையை போட்டு ரொம்ப குழப்பிட்டாங்க. அதனால எனக்கு வந்து என்ன போட்டுப்பேன் எனக்கு டியூட்ல கதையிலலாம் எதுவும் குழப்பலாம் இல்லை, நீ பேசுறது தான் எனக்கு குழப்பமா இருக்கு இப்ப. ஒன்னே குறிப்பிட்டது. ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல வந்து பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். வெறியாவதுண்ணா. படம் நல்லா இல்லைன்னா இப்ப உன்னை பொறுத்தளவுக்கு படம் நல்லா இல்ல, டாப் 5ல வருமா? இப்ப நான் டியூட பொறுத்த அளவுக்கு நான் இப்படி ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல நான் போய் ஏன்டா பார்த்த உடனே ஃபீலா இருந்தது. 1ஆம் நம்பர் மலுமட்டி பையன் ஹீரோவா நடிச்சானா இப்படி ஒரு பதையில தான் நடிப்பான். ஆக்சுவலா படத்துல சரத்குமார் கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒரு 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 ஆர்க் எதுவுமே இல்லை படத்துல. வந்து பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர்ல பார்க்கப்ப எனக்கு வந்து என்னடா பைத்தியக்காரன் ஒருத்தவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் நடக்க விட்டு பிஜிஎம் போட்டாங்க. அந்த படையப்பா படத்துல தான் ரஜினி நடந்து வந்து ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வச்சு ஒரு பிஜிஎம் போடுவாங்கல்ல, பாஷா படம் அந்த மாதிரி வந்து நடக்க விட்டா தொட்டாலே பட்டாசான்னு பாட்டை போட்டு. இப்போ இது பார்க்கும்போது எனக்கு நான் வந்து இந்த இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே முற்போக்கு பேசுகிறேன்னு என்னன்ஸே அவனும் பேசி வச்சுருக்கான், ரொம்ப மோசமாக எதையோ பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். மணி சொன்ன மாதிரி தான், இப்போ சரத்குமார் கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டராக இருந்தாலும் அந்த அந்த கேரக்டருக்குன்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு, ஒரு ஆர்க் இருந்துச்சு, ப்ளஸ் ஃபன்னாகவும் இருந்துச்சு அந்த கேரக்டர். மற்ற கேரக்டர் எல்லாமே வந்துட்டு இவங்கலாம் இந்த எந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னே புரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவராலாக படமாக பார்க்கும்போது சில ஃபன் ஃபிலிமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இதை நம்ம வந்து சீரியஸாக ஒரு டிஸ்கஷனாக எடுத்துக்கிற அளவுக்குலாம் இது ஒர்த்தே இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான். சாய் அபேத்கர் மியூசிக்கை வச்சு மாதிரி எடுத்துக்க முடியாது டிஸ்கஷன்ல. 4 வருஷம் போட்டுக்காரு ஒரே பாட்டையே. சரி, ஓகே. டாப் 5 லிஸ்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இதுல வந்து நம்ம வந்து இப்ப குடும்பஸ்தன், டிராகன், வீரதீர சூரா, டூரிஸ்ட் ஃபேமிலி, பைசன் நம்ம செலக்ட் பண்ண ஆர்டர்ல இருக்கு. ஸோ இதுல வந்து 5th பிளேஸ்க்கு எதை கொடுக்கலாம்? 5th பிளேஸுக்கு வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் பர்சனலா சொல்லலாம் வந்து வீரதீர சூரா. நானும் நான் 5th பிளேஸுக்கு டிராகன், நான் வீரதீர சூரா சொல்லுவேன். மெஜாரிட்டி இப்போ வந்து ஓட்டிங் அதிகத்துல வந்து வீரதீர சூரா வந்து 5th பிளேஸ். 4th பிளேஸ் 4th பிளேஸ்க்கு நான் வந்து டிராகனை சஜஸ்ட் பண்ணுவேன். குடும்பஸ்தன் வராதா 4th பிளேஸ்க்கு? டிராகன் வந்து ரொம்ப Dragon. கொடுத்துருந்தேன். ஓகே, எனக்கும் டிராகன் தான் தோணுது. டிராகன் தான் வந்து 4th பிளேஸ்க்கு போகலாம். டிராகனோட குடும்பஸ்தன் கம்பேரிட்டிவ்லி வந்து இன்னும் பெட்டரான படம், நல்லா இருந்தது படம். ஓகே, அடுத்து வந்து 3rd பிளேஸ். 3rd பிளேஸ் வந்து 3 படம் இருக்கு. குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, பைசன். 3rd பிளேஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி. எனக்கு வந்து குடும்பஸ்தன் 3rd பிளேஸ். எனக்கும் குடும்பஸ்தன் தான் 3rd பிளேஸ். சரி, ஓகே. இப்போ வந்து 1st பிளேஸ் 2nd பிளேஸ்னா பேலன்ஸ் இருக்கு. 1st பிளேஸ் வந்து 2 படம் இருக்கு, பைசன், டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுல வந்து 1st பிளேஸ் எதுக்கு போயிட்டு டேரக்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். 1st பிளேஸ்க்கு போயிடும். நான் வந்து பைசனுக்கு ஓட் பண்ணுவேன். நானும் பைசன் தான். முடிவு பண்ணிட்டீங்க பைசன்னு. அப்புறம் நான் என்ன பண்றது இதுக்கு மேல? நீங்க ஓ இதை சொல்லிடு. டூரிஸ்ட் ஃபேமிலி தான். பைசனா டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களுக்கு எப்படி தெரியும்? டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட டாப் 5 எங்களோட ரேங்கிங் படி. இதுல வந்து எந்தெந்த மூவிலாம் நாங்கள் விட்டுருக்கோம், எந்தெந்த மூவிலாம் ஆட் பண்ணிருக்கலாம், இல்லை இந்த ரேங்கிங்ல வந்து ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, இது நிறைய படம் மிஸ் ஆகிருக்கும். நாங்கள் ஸ்டார்டிங் டிஸ்கஸ் பண்ண படத்தில் இது டாப் 5 அவ்வளோதானே தவிர்த்து மிஸ் ஆன படத்தெல்லாம் ஏன் சொல்லணும்னு வந்துட்டு கேட்காதுங்க. அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் பார்க்கல முக்கால்வாசி படம், அதான் மெயின் ரீசன். பார்த்துருந்தா அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய்.